பிரைஸ் தி லார்ட். எல்லாரையும் இந்த பலிபீட ஆராதனைக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரை நம்ம உற்சாகமாக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கரங்களை தட்டி நம்ம ராஜாதி ராஜாவை இந்த பலிபீட ஆராதனை மூலமாக கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென்.
வர முடியும். அவர் சிங்காசனம் இங்கே நம்ம மத்தியிலே, அவர் சிங்காசனத்திலே, உயர்வும் உன்னதமான சிங்காசனத்திலே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பாடினபடி எத்தனையோ சேரபீன்கள், கேராபீன்கள் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் அவர்களோடு சேர்ந்து ஆராதிக்கும் போது இந்த இடம் தேவனுடைய மகிமையினால நிரப்பப்படுமே, தேவனுடைய பிரசன்னத்தினால. ஹல்லேலூயா. எல்லா அந்தகாரங்கள் எல்லாம் இந்த இடத்திலிருந்து விலகுமே. தேவனுடைய மகிமை இறங்கும் போது ஹல்லேலூயா அந்தகாரத்தின் வல்லமைகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு தேவன் நம்மளுடைய மத்தியிலே அவர் அசைவாடும்படியாக அவருடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். ரபா ஷரரபா தியாரா.
above all names, Lord. Every knee shall bow before you, Lord. எல்லா முழங்கால்களும் முடங்கும் நாமம். உம்மை போல வேறொரு தேவன் இல்லை அப்பா. There is none like you, Lord. அல்லேலூயா. உங்க பாதத்தை நாங்கள் முத்தம் செய்து எல்லா கணமும் எல்லா துதியும் எல்லா புகழும் உமக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்தி உம்மை நாங்கள் உயர்த்தி இந்த ஆராதனை உமக்கு சமர்ப்பிக்கிறோம். ஆமேன். இயேசுவின் நாமத்திலே இந்த ஆராதனை உமக்கு உகத்தாவதாக, உமக்கு உகந்ததாவதாக என்று சொல்லி அல்லேலூயா உம்முடைய கரங்களிலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you Jesus. Thank you Jesus. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த பலிபீட ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பலிபீட ஆராதனை என்ற நிகழ்ச்சி நம் சர்ச்சு சேனலில், பிளெஸட் லைஃப் சர்ச் சேனலில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு லைவாக டெலிகாஸ்ட் ஆகும். தொடர்ந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரமும் ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வனாந்திரத்தில் ஒரு குட்டி பறவை இருந்துச்சான். அந்த குட்டி பறவை ரொம்ப வீக்காக, பலனே இல்லாமல் அந்த குட்டி பறவை இருந்துச்சான். அதுக்கு ரெக்கை இல்லை, அதுக்கு சாப்பாடு இல்லை, அதுக்கு தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துச்சு அந்த குட்டி பறவை. அப்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த வழியாக ஏஞ்சல் கடந்து போகிறாரு. அப்போ அந்த ஏஞ்சலை நிறுத்தி சொல்லிச்சா, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டுச்சு அந்த பறவை. அப்போ அந்த ஏஞ்சல் சொன்னாரான், நான் ஆண்டவரை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னாரான். அப்போ அந்த பறவை சொல்லிச்சா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கேன், என்னோடய கஷ்டம்லாம் எப்போ முடியும், இந்த பாடான வாழ்க்கை எப்போ முடியும் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லித்தான். அப்போ இந்த ஏஞ்சல் சொன்னாராம், சரி நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன்னு சொன்னாராம். ஸோ அந்த ஏஞ்சலும் ஆண்டவர் பார்க்க போனாராம். ஸோ இப்போ ஆண்டவர் பார்க்கும்போது அந்த ஆண்டவர்கிட்ட சொன்னாராம், ஆண்டவரே நான் வரும்போது வர வழியில் ஒரு பறவையை பார்த்தேன், அது பார்த்து உங்ககிட்ட ஒன்று கேட்க சொல்லிச்சு. என்னென்னா, அது ரொம்ப கஷ்டப்படுது ஆண்டவரே, அதோட இந்த பாடு, இந்த கஷ்ட காலம்லாம் எப்போ முடியும்னு உங்ககிட்ட கேட்க சொல்லிச்சு அப்படின்ட்டு ஏஞ்சல் ஆண்டவர் பார்த்து கேட்டாராம். அப்போ இந்த ஆண்டவர் சொன்னாராம், இன்னும் ஒரு 7 வருஷம் ஆகும்பா அந்த பறவையோட கஷ்டம்லாம் முடிகிறதுக்கு, அது வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், ஒரு வழி இல்லை அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னாராம். அப்போ அந்த ஏஞ்சலுக்கு ரொம்ப மனபாரப்பட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னாராம், ஆண்டவரே பாவம் அது ரொம்ப கஷ்டப்படுது, இதுக்கு ஏதாச்சும் ஒரு பதில் இருக்கா, ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டார். அப்போ அந்த ஆண்டவர் சொன்னாராம், அந்த பறவையை ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. என்ன வார்த்தைன்னா, ஆண்டவரே உமக்கு எது நடந்தாலும் உமக்கு நன்றி, லார்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னாராம். ஸோ அதே மாதிரி இந்த ஏஞ்சல் என்ன பண்ணாராம், பறவைக்கிட்ட வந்து சொன்னாராம், இந்த மாதிரி ஆண்டவர் ஒன்று வந்து 7 வருஷம் ஆகுமா முடிகிறதுக்கு, ஆனால் என்ன சொன்னார்னா, தேங்க்யூ காட் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லு, ஆண்டவரே உமக்கு எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். போயிட்டு ஒரு 7 நாள் கழித்து திருப்பி வரும்போது பார்க்குறாராம், அந்த பறவை நல்லா சந்தோஷமாக இருக்குதான், துள்ளி குதிச்சு அதுக்கு ரெக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கான். அந்த வனாந்திரத்தில் ஒரு செடி முளைச்சிருச்சான், அதுக்குள்ளே அந்த வனாந்திரத்தில் ஒரு பாண்ட், ஒரு குளம் அங்கே வந்துடுச்சான். அது ரொம்ப சந்தோஷமாக துள்ளி பாடி குதிச்சுட்டு இருந்துச்சான். இதை பார்த்தோன்னே இந்த ஏஞ்சலுக்கு செம ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது, ஆண்டவர் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு கேட்டார், ஆண்டவரே நீங்கள் 7 வருஷம்னு சொன்னீங்க, ஆனால் 7 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே இந்த பறவை இவ்வளோ சந்தோஷமாக துள்ளி குதிச்சிட்ருக்கு, எல்லாமே சரியாயிடுச்சு ஆண்டவரே, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த பறவை அப்படின்னு. இது எப்படின்னு கேட்டபோது அந்த ஆண்டவர் சொன்னாராம், அது எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் காட் ஐ தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிச்சு. எந்த சிச்சுவேஷன் ஆனாலும் ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லிச்சு. அது கீழே விழும்போதும், அது ரெக்கை இல்லாமல் கீழே விழும்போதும் அது ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லிச்சு. அதுக்கு தண்ணி இல்லாத போதும், குடிக்க தண்ணி இல்லாத போது ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லிச்சு. அதனால் பறக்க முடியல அப்படின்னு அந்த சிச்சுவேஷன் இருந்தால் கூட ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு. அவள் சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த பறவையோட சிச்சுவேஷன் ஃபுல்லாக மாறிடுச்சு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்கிறது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இங்கிலீஷில் சொல்லுது, கிவ் தேங்க்ஸ் டு காட் இன் எவ்ரி சர்க்கம்ஸ்டான்சஸ் ஃபார் திஸ் இஸ் காட்ஸ் வில் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். பாருங்கள், அந்த வசனம் சொல்கிறபடி எல்லாவற்றிலும் நம்ம ஸ்தோத்திரம் செய்ய நம்ம கற்றுக்கணும். இங்கிலீஷில் ஒரு பாட்டு வரும், count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done.
ஆண்டவர் அநேக சிச்சுவேஷனில் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் மறந்து போயிருக்கிறோம். இன்றைக்கு நான் சொல்லட்டும், ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார், அநேக ஆசீர்வாதங்கள் நம்ம கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி என்று நாம் சொல்லுவோமா? நம்ம அப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது நம்ம பாருங்கள், அநேக சிச்சுவேஷனில் நம்ம சோர்ந்து போய் நம்மளை கவலைப்பட்டு இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை குறித்து வேதனைப்பட்டு நாம் துவண்டு போகிறோம். அந்த பறவை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு பாருங்கள். அந்த பறவை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எனக்கு அது வரல இது வரல அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி என்று நாம் சொல்லுவோம். ஆண்டவரே நீர் இது கொடுத்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லும்போது கர்த்தர் நம் சூழ்நிலை கர்த்தர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் 2 பேர் இருக்கிறாங்க, பவுல் சீலான்னு இருக்கிறாங்க. அவங்க இருந்த சிச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக வேறு. அவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க பாருங்கள். ஜெயிலில் இருந்து கர்த்தரை நன்றி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க. நம்ம ஜெயிலில் இருந்தால் நம்ம யோசிப்போம், நம்ம ஜெயிலில் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? நம்ம ஜாலியாக இருப்போம் நம்ம ஜெயிலில் இருந்தால்? இல்லைல்ல. ஆனால் அவங்க பாருங்கள், ஜெயிலில் கட்டப்பட்ட நிலைமையில் பவுல் சீலா இருக்கிறாங்க. ஆனால் அந்த சிச்சுவேஷன்லாம் கம்ப்ளீட்டாக மறந்து அவங்க ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம கூட பாட்டில் நம்ம கேட்டோம், கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். இன்றைக்கு அநேக காரியங்கள்னால நம்ம ஆண்டவரை மறந்து நன்றி செலுத்த மறந்து நம்ம அநேக காரியங்கள் நம்ம தவறி விடுகிறோம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நம்மளுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நான் நன்றி என்று நீங்கள் அதை சொல்ல நீங்கள் கற்றுக்கோங்க. கர்த்தர் நம்முடைய சூழ்நிலை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி போடுவார். காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தை உங்களை ஆசிரியருக்கு நான் நம்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல நேரத்துக்காக சமுத்திரம் வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் ஆண்டவரே, அநேக ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் நன்றி செய்து தவறு இருந்தால் ஆண்டவர், இந்த நேரத்தில் எங்களுக்கு கூட யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ ஆண்டவரே, நாங்களாம் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் பாராட்டி நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களை காப்பாற்றிருக்கீங்க, எங்களை போஷித்திருக்கீங்க ஆண்டவரே. நீர் எங்களை வழி நடத்திருக்கீங்க ஏசப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் யாரெல்லாம் பார்த்துட்ருக்காங்களோ ஆண்டவரே, அவங்க எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இருந்தாலும் தேவரே நீர் அதை அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இருந்தாலும் ஆண்டவரே, வசனம் சொன்னது போல் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொன்னது போல் ஆண்டவரே, நாங்கள் இப்போது சேர்ந்து நமக்கு அதுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் சிச்சுவேஷனை மாற்றி போட வல்லவராக இருக்கிறீர், எங்கள் சூழ்நிலையை மாற்றி போட வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும், தொடர்ந்து எங்களோட கிரியை செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.